பொதுமக்களுக்காக போராட்டம் நடத்தினவர். அவர்களுடைய உடம்பே இப்போ தியாகம் பண்ணிவிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுத்தமாகவே அவருக்கு சுயநலங்கிறதே கிடையாது. இந்த பொது உடைமை இயக்கத்துக்காக முழுமையாக அர்ப்பணிச்சிருக்காரு. இந்த வரலாற்றில் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு சாவே இல்லைங்கிற காரணம் ஐயா மாதிரியான ஆட்கள் தான். நேர்மையை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். நிறைய அரசியல் தலைவர்கள் நிதி கொடுத்தார்கள். இதெல்லாம் என்னிடம் கொடுக்கக்கூடாது, தேவைன்னா கட்சிகிட்ட கொடுத்துருங்க, கட்சி கொடுத்தால் செலவு செய்வார்கள், வேட்பாளரிடம் கொடுக்கக்கூடாது என்று ஒரு பைசா கூட தன் கையால் வாங்காத ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அவர். நான் பல வருஷமாக அவர் எப்போ மாநில தலைவராக வந்தாரோ அன்னையிலேருந்து நாங்கள் கட்சியில் தான் போராடுறோம். அவருக்காக தனி மரியாதை, தனி போக்குவரத்து, அவருக்காக நாங்கள் ரொம்ப, அவர் எங்களுக்காக கஷ்டப்பட்டாருன்னு நாங்கள் ரொம்ப பாராட்டி பேசிக்கிட்டோம். இன்னைக்கு எங்களெல்லாம் விட்டுட்டு அவர் போகிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமையும் பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் முன்னாடி இருந்தவங்க கூட ஒரு 10% 20% கொஞ்சம் அவங்களுடைய சுயநலங்கள் இருக்கும். இவர் ஒரு 4-5 வேஷ்டி, 4 முழம் வேஷ்டியும் 4-5 சட்டையும் 2-3 பனியன், கை பனியனோட தான் இன்னமும் அவர் இருக்காரு. அதுவும் ஒரு அலுவலகத்திலிருந்து அலுவலகத்துக்காகவே அங்கிருந்து உயிர் நீத்திருக்காரு. நல்ல கண்ணு ஐயா, தங்கமான ஒரு அப்பெல்லாம் பில்டிங் இல்ல, தங்கமான ஒரு எவ்வளவு ஒரு குணம், நல்ல தன்மை. இந்த விஷயத்திலும் குணம் இருக்கு பாரு. நல்ல கண்ணுனா என்ன, ஒரு குழந்தை பார்த்தாலும் ஐயோ சூப்பரா நல்ல கன்றா நீ என்றாங்களா. அவருடைய பேரு, அவர் 100 வயசுக்கு மேலன்னா கடவுளுடைய செய்தி. அவ்வளோ ஒரு எளிமையா, அவ்வளோ ஒரு அன்புமயமா இருக்கிற ஒரு மனிதர் பார்க்கறதா இருக்குது. அரசியல் இருக்கிறவங்க ஒரு பெரும்பாலும் ஜென்ஸ் ரிஜிட்டா இருப்பாங்கங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு மனிதர் அவ்வளவு அன்புமயமா, ஆள் வித்தியாசம் இல்லாமல் அன்பா மட்டுமே இருக்க முடிகிற ஒரு தலைவரை இழக்கிறதுங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மாபெரும் இழப்புன்னு நான் நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களிலிருந்து வேற கட்சியை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அன்போடு பழகக்கூடியவர், அன்போடு அரவணைக்கக்கூடியவர். அவருடைய அந்த இழப்பு என்பது உலகம் முழுக்க போராடி கொண்டிருக்கிற தோழர்களுக்கான போராட்டக்காரர்களுடைய இழப்பு.